பிரைஸ் தி லார்ட். சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இன்றைய நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையின் பகர் காலத்தில் கர்த்தருடைய திருவசனத்திலிருந்தும் சத்திய வேதத்தினுள் தேவன் ஒருவரே என்கிற வெளிச்சத்தை பகிர்ந்தளிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் மனுஷகுமாரன் என்கிற பகுதியிலே கடந்து சொல்லுகிறோம். அதில் இப்பொழுது கடந்த 3 பாட்டுகளாய் முடிந்து விட்டது. 4வது பாட்டில் ஆசாரியராக தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக ஒருவராய் அவருக்கு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தின்படியாக ஆசாரியன் என்கிற டைட்டிலில் நாம் இன்றைய நாளிலே வேதத்தை தியானிக்கிறோம். வேத பகுதியிலே யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லும்போது அதனுடைய 32, 33 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அதுபோல யோபின் புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபின் புஸ்தகத்தில் நாம் இந்த 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவாக தேவன் மேலும் மனுஷன் மேலும் கைகளை வைத்துக்கொண்டு மனுஷனுக்காக மன்றாட, மனுஷனுக்காக திறப்பில் நிற்க, மனுஷனுக்காக மத்தியஸ்தனாய் விளங்க ஒருவர் வேண்டும் என்று யோபு இந்த வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும் போது நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை பார்க்கையில், இந்த யோபு என்கிற புஸ்தகத்தை நாம் பார்க்கையில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம், இவர் மோசேயினுடைய காலத்துக்கும் முன்னே ஆசாரியர்கள் நியமிக்கப்படாத ஒரு காலத்தில் பிறந்தவராய் இவர் காணப்படுகிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் பிறக்கிறதற்கு முன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் காலத்தில் வாழ்ந்திருக்கும் காலத்திலும் அதற்கு முன் இருக்கிற காலத்திலும் கூட ஏது காலத்தில் யோபு வாழ்ந்திருந்தார் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் யோபு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி தேவாதி தேவன் எழுப்பின ஆச்சாரிய ஊழியம் அன்றைய நாட்களில் இல்லாதிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க அந்நாட்களிலேயே அவருடைய ஹிருதய வேண்டுதல் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய ஒரு யோபு தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவாக நின்று பேச ஒரு மத்தியஸ்தரை தேடுகிறார். தேவன் மேலும் மனுஷன் மேலும் கைகளை வைத்துக்கொண்டு மன்றாடக்கூடிய ஒருவரை தேடுகிறார். அப்படி தேடுகிற ஒரு இயக்கம் நீதியாய் நடந்து கொண்ட, உத்தமமாய் நடந்து கொண்ட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கக்கூடும். கடைசியாக நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலும் ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார். நியாயப்பிரமாண காலத்திலும் கூட இவ்வளவு பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தும் கூட பரிசேயரில் பரிசேயனாய் விளங்குகிற பவுல்
பென்யமீன் கோத்திரத்தானாய் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பெற்றவனாய் யோமாலியலின் பாதத்தடியில் எறிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேறின வேதபாரகனாய் காணப்படுகிற இந்த பவுலுக்கு கூட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது. பாவம் செய்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தபடியால் அவரும் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பாவ சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? விடுதலையாக்குகிற ஒரு ஆசாரியன், ஒரு ஆசாரியன், விடுதலை ஆக்குகிற ஒரு ஆசாரியன் அன்றைய நாட்களில் தேவையாய் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற காலம். ஆனால் ஆசாரியன் என்றாலே அந்த ஆசாரியனுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். அவர் மத்தியஸ்தம் பேசுகிறவராய், அவர் மத்தியஸ்தம் பேசும்போது, அந்த மத்தியஸ்தம் பேசும்போது தேவன் அந்த மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அது மன்னிக்கப்பட வேண்டும். தேவனால் அது மன்னிக்கப்படும் என்கிற நிச்சயமும் திட்டமும் உடையவனாய் நின்று திறப்பில் நிற்கிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். லேவியராகமம் 4:13. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகள் ஆனால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்திலே கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆம், திறப்பில் நின்று விட்டா பாவ நிவாரண பலியை செலுத்தி கொண்டு வாலில் ஆசாரியன் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கும்போது தேவன் ஏற்படுத்தின விதமாய் அதை செய்யும் போது அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாயிருந்தாலும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆசாரியனாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தேவனோடு மன்றாடி பாவ நிவாரண பலி செலுத்தி மன்றாடும் போது தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். என்னாகம புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும் போது அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமா, இங்கே திறப்பில் நிற்கும்போது பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஆசாரியன், தேவன் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாய் திறப்பில் நிற்கிற ஒரு ஆசாரியன், தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி மனதாய் இருக்கையில் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஏற்படுத்துகிற ஒரு ஆசாரியன், ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசாரியன். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் யார் என்பதை அநேக ஆயிரங்களுக்கு புரியல.
பணம் பிரிக்கிறதுக்கும் கொள்ளையிடுகிறதற்குமாகத்தான் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போய் விட்டிருக்கிறது. அநேகர் இன்னும் ஊழியக்காரர்களை குறை சொல்லி பழிச்சாட்டி குற்றஞ்சாட்டி பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாரு உன் பாவங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது ஆண்டவர் உனக்கு இறங்கி ஹல்லேலூயா உன பாவங்களை மன்னித்து உன்னை மேன்மைப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தான் ஊழியக்காரர். உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நியமித்தவர்கள் தான் ஊழியக்காரர்கள். பழைய ஏற்பாட்டு காலம் அது அப்படியே தொடருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அநேகருக்கு ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் குணமாகுகிறது, நோய்கள் குணமாகிறது. அதை பார்க்கிலும் மேலான தேவனுடைய ரட்சிப்பு பிரசங்கத்தை கேட்கும்போது ரட்சிப்புண்டாகி பாவ உணர்வுண்டாகி ரட்சிப்புண்டாகி ரட்சிப்பின் மிகுந்த சந்தோஷத்தினால குடும்ப ஜீவியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், தொழிலில், வருமானங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவரை மகிமைப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை இந்த பூமியில் மனுஷனுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களே, உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கிற மத்தியஸ்தர்களே, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆசாரியர்களே. ஆனா இந்த ஆசாரியர்கள் உருவாக்கப்படணும்னா முந்தி நமக்காக ஒரு ஆசாரியர் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே மத்தியஸ்தம் பேச ஒருவர். தேவன் மேலும் மனுஷன் மேலும் கைகளை வைத்துக் கொண்டு மத்தியஸ்தம் பேச ஒருவர். அதுக்கு தேவனை சந்திக்க பாவத்தில் பிறந்த சந்ததி யாரில் இருந்தும் அப்படி ஒரு ஆசாரியனை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்தை உடைத்து ஒரு புதிய ஆசாரியத்தை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி நான் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிருபம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் போது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். முதற் பேராகிய மெல்கிசதேக்கு, இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமான். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடியுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிற மல்கிசதேக்கை போல நீதியின் ராஜாவாக, சமாதானத்தின் ராஜாவாக, அல்லேலூயா, நீதியின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் விளங்குகிற ஒரு ஆசாரியன். வேறு பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலம் ஒரு ஆசாரியன் போனால் இன்னொரு ஆசாரியன் வந்து கொண்டே இருப்பாங்க. மாறி மாறி தலைவர்கள் மாறி மாறி ஆசாரியர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது வரப்போகிற ஆசாரியன் அவர் ராஜாவாகவும் இருக்க வேண்டும், ஆசாரியராகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆசாரியனாக அதே எபிரேய நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். வாசிக்கிறோம் ஒரு நிமிஷம். அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள்.
இவரோ நீ மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியர், தேவனுடைய ஆணையோடே ஆசாரியராக்கப்பட்ட ஒருவராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடந்த பகுதியிலே எவ்விதத்திலும் மகிமையில் கொண்டு சேர்க்க அவருடைய பிள்ளைகளே மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்த வேண்டிய உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த வேண்டியது அவசியமாயிருந்து எழுதப்பட்டிருக்கிறது போல ஒரு ஆசாரியனாய் இருந்து இந்த பூமியில் மனு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் அளிக்க வேண்டும், எப்படிப்பட்ட தேறுதல் அளிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அவங்களை நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும், ஏதது விதத்தில் அவர்களுக்காக திறப்பில் இருக்க வேண்டும், ஏதது விதமாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஒரு ஆசாரியனாய் தேவனால் நியமிக்கப்பட்டு ஆணையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆசாரியனாய் அவர் வந்திருக்கிறார். ஆசாரியனாய் வந்திருக்கிறார். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர், நாட்களின் துவக்கமும் இல்லாதவர் மெல்கிசதேக்கை போல அவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராய், தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் தான் வம்ச வரலாறு, ஆவிக்குரியபடி அவருக்கு வம்ச வரலாறு கிடையாது. ஹல்லேலூயா. 30 வருஷ காலம் தாயும் சகோதரங்களோடும் கூட தாய்க்கு மகனாக தன் சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனாக விளங்கினவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி உடையவனாய் மாறி பரிசுத்த ஆவியினாலே தமது கிரியைகளை செய்து ஒரு சில சீஷர்களை அழைத்துக்கிட்டு கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன போது அவருடைய சுபாவமே மாறிட்டு இல்லையா. பெற்ற தாயை பார்த்து சொல்லுகிறார், அங்கே கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறைபட்ட விசேஷ நிமித்தம் அடி இயேசுவினிடத்தில் போய் சொல்ல, இயேசுவினிடத்தில் பல அற்புதங்கள் அவர் செய்கிறதை கண்டும் அறிந்தும் இருக்கிற மரியாள் இப்போ இயேசுவினிடத்தில் எந்த காரியத்தை குறித்து சொல்ல அவர் சொல்லுகிறார். 30 வருஷ காலம் ஒரு தாயின் கடமைகளை எல்லாம் செய்து சகோதரனாய் சகோதரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தவர் இப்போ கானாவூரில் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என்னோட வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. அம்மையை கேறு என்னன்னு சொல்றாரு, அவர் பரிசுத்த ஆவியை பெற்று ஊழிய பாதையில் இறங்கின உடனே ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல் அவர்கள் வந்து தங்கின உடனே அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் கடந்து தேவ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு ஊழியத்தின் பாதையில் இறங்கி 3.5 வருஷ கால ஊழியத்தின் பாதையில் கானா ஊரில் அவர் செய்கிறதான முதல் அற்புதத்தை நாம் பார்க்கும்போது அந்த முதல் அற்புதத்தின் நடுவில் பெற்ற தாய்க்கு ஸ்ரீயே உனக்கு எனக்கும் என்ன, உன்னிட வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. வம்ச வரலாறே இல்லாத ஒருவர் அவரில் வாசமாய் இருக்கிறார் என்கிறதை அவர் சொல்லி விளக்குகிறார். தேவ பிள்ளையே, அப்படி தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவராய், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராய், ஒரு ஆசாரியராய் இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் நடுவில் 33 வருட காலம் வாழ்ந்து எந்தெந்த சகோதரனுக்கு ஏது விதமாய் விடுதலை கொடுக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும், எப்படி திறப்பில் நிற்க வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அறிந்து உணர்ந்து நிச்சயித்து அதன் பூரண நிச்சயத்தோடு இன்றைக்கு நித்திய ஆசாரியராய் நம்மோடு கூட இருக்கிற இந்த ஆசாரியரை நீ நாடிக்கொள், நீ தேடிக்கொள். உன்னுடைய எந்த பாவமும் மன்னிக்கப்படும், எந்த அநியாயமும் அவர் மறந்து மன்னித்து விடுவார், எந்த துரோகத்தையும் எந்த பொல்லாங்குகளையும் அவர் மன்னித்து மறந்துவிட்டு உன்னை ஏற்றுக்கொள்வார். என்று இயேசு வண்டையில் நீ கடந்து வா. உன் பாவம் சிவேரென்றிருந்தாலும் அது இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் உறைந்த மழையைப் போலவும் வெண்பஞ்சை போலவும் மாற்றுவேன் என்று வாக்கு சொன்னவர்.
கோரச்சிலுவையில் ஆசாரியராய் விளங்கும்படி பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மனுக்குலத்தின் முழுதுக்கும் இதோ கடைசி பூமியுடைய கடைசி நாள் வரையும் இந்த பூமியை தேவன் அக்கினிக்கிரையாக்கப்படும் வரைக்கும் இந்த மனுக்குலத்தின் நடுவில் பிறக்கிற அத்தனை பேருடைய பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாய் திறப்பில் நின்று கொண்ட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கோரச்சிலுவையில் துடிக்க துடிக்க தன் ஜீவனை கொடுக்கும்போது மன்றாடி விட்டு எபேசிய நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது நம்மை என்னைக்கும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தம் கொண்டு அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய இரத்தம் கொண்டு நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நித்திய ஆசாரியருடைய கூட்டத்தில் ஒரு ஆசாரியனாக நம்மையும் மாற்றுகிறவராய் விளங்குகிறார். அவர் யாரை ஆசாரியர்களாய் ஏற்படுத்துகிறார்களோ அவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட எந்த ஆசாரியரும் அவருக்கு முன்பாக திறப்பில் நிற்கவும் மன்றாடி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கவும் தேர்வன் ஏற்படுத்தி இருக்கிற ஆசாரியர்களாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு நித்திய ஆசாரியராய் நமக்காக நியமிக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் கடந்து வாருங்கள். அவர் ஏற்படுத்தின ஆசாரியர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். அவர்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பாவங்கள் நீங்கும், உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்கள் நோய்கள் மாறும், உங்களுடைய வைசாஜிக கட்டுகள் எல்லாம் மறந்து போகும். அது மட்டுமல்ல, அவர் ஆசீர்வதிக்க தொடங்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆதலா நித்திய ஆசாரியர் தான் இயேசு கிறிஸ்து என்பதையும் அறிந்து கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் தாமே இவ்வசனங்களால் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.